சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா இப்போ கூலி படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த கூலி திரைப்படத்தை தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. மேலும் இந்த கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருந்தார். சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்றைக்கி அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதாவது ஆகஸ்ட் 17ஆம் தேதி ரிலீஸ் ஆக போதான். இதனால் தொடர் விடுமுறையை குறிவச்சு இந்த படம் ரிலீஸ் ஆக போகிறதா லோகேஷ் கனகராஜ் அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அதைத் தொடர்ந்து ஜெயிலர் 2 படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் என சொல்லப்பட்டு வருது. மேலும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தொடர் தோல்விகள், அதாவது தர்பார் மற்றும் அண்ணாத்த 2 தோல்விகள் படத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தவர்னா நம்ம நெல்சன் தான். அவர் இயக்கிய ஜெயிலர் படம் கிட்டத்தட்ட 750 கோடிக்கு மேலே வசூலை ஈட்டி ஒரு நல்ல மாபெரும் லாபத்தை கொடுத்திருந்தது. இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா அனிருத் மற்றும் நெல்சன் கூடவே நம்ம ரஜினிகாந்துக்கும் காசோலைகள் மற்றும் காரை பரிசாக கொடுத்திருந்தாரு நம்ம சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன். மேலும் இந்த படம் எந்த அளவுக்கு லாபம்னு கேட்டால் இந்த படத்தால் எல்லாருமே பார்த்திங்கன்னா லாபத்தை சம்பாரிச்சிருந்தாங்க. இந்த படம் முடிக்கப்பட்ட சமயத்திலே இந்த படத்துடைய பாகம் 2 எடுக்கப்படும் என சொல்லப்பட்டு வந்தது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு இந்த படத்துடைய ஒரு சின்ன கிளிம்ஸ் வீடியோ விட்டு ஜெயிலர் 2 படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டு இருந்தாங்க நம்ம நெல்சன் மற்றும் அனிருத். மேலும் இந்த படத்தையும் சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணுறாரு. மேலும் இந்த படத்தை நெல்சன் பிரம்மாண்டமாக எடுக்க திட்டமிட்டிருக்காரு. இந்த படத்தில் ஜெயிலர் 1ல் இருந்த அனைத்து கதாபாத்திரங்களும் இதிலையும் இருக்காங்களாம். கூடவே நம்ம பாலகிருஷ்ணாவும் இந்த படத்தில் கேமியோ ரோலில் நடிக்கிறதா ஒரு சின்ன தகவல் போய்கொண்டிருக்கு. ஜெயிலர் 1ல் எந்த அளவுக்கு மாசாக காமிக்கப்பட்டிருந்ததோ அதே போல தான் இந்த ஜெயிலர் 2 படத்துலையும் நம்ம நெல்சன் அவர்கள் பிரம்மாண்டமாக எடுக்க திட்டமிட்டிருக்காராம். மேலும் இந்த படம் கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு மேலே கலெக்ஷனை ஈட்டினாலும் ஆச்சரியப்படத்துக்கு இல்லை என சொல்லப்பட்டு வருது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட்டான கதைக்களத்தை உருவாக்கியிருக்காரு என யோகி பாபுமே பார்த்தீங்கன்னா சொன்னார் சமீபத்த பேட்டியில். அது தொடர்ந்து இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் குறித்து ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது முதல்ல நெல்சன் அவர்கள் இந்த படத்துடைய பாட்டை எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் ஷூட்டிங்கே தொடங்கினாராம். ஏன்னா காவாலா பாட்டு, அந்த பாட்டு பண்ணியிருந்த வைப்பு உங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அது ட்ரெண்ட் செட்டிங்காக மாறி இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. அது தொடர்ந்து இப்போ முதல் சிங்கிள் பாடலாக முதல்ல ஒரு பாடல் எடுத்திருக்காங்களாம். இந்த பாட்டில் ஸ்ரீலீலா நம்ம ரஜினியோடு சேர்ந்து நடனம் ஆடியிருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் பிரம்மாண்ட செட்டு போட்டு இந்த பாட்டை எடுத்திருக்காங்களாம். கண்டிப்பாக இந்த பாட்டு காவாலா பாட்டை விட அதையும் மிஞ்சி கண்டிப்பாக ட்ரெண்ட் செட்டிங் பண்ணும் என எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் ஜெயிலர் 2 படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.